மாடு சத்தா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி நாக்க முக்க சரி ஓகேங்க, நீங்கள் காலையில் 9-9:30 அதிசயத்தில் இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் 9:30 அதிசயம் ரீச் ஆகிட்டோம். குடுன்னு ஓடி போய் டிக்கெட் கவுண்டரில் நின்று டிக்கெட்டே எடுத்துட்டோம். இங்கே அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா 700 ரூபாயும், 90 சென்டிமீட்டரில் இருந்து 130 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா 500 ரூபாயும் சார்ஜ் பண்ணுவாங்க. நாம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனதும் ஸ்பேஸ் வாக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது வெளியே இருந்து பார்க்கும்போது சும்மா சுற்றுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தலையே சுற்றிடும். இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது. ரெண்டாவது மிரர் செட்டப்பில் ஒரு ரூம் இருக்கும். அது எதுக்கு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. சும்மா இங்கிருந்து அங்கிட்டு கிராஸ் பண்ணி போகலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடந்து போனீங்கன்னா லாக்கர் ரூம் வந்துடும். அங்கே போய் அண்ணா லாக்கர் வேணும், சாவி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தம்பி 200 ரூபா கொடுப்பா, சாவி தரேன் அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட 200 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா டோக்கன், பூட்டு சாவி 3 தருவார். டோக்கனை தூக்கி போட்டுறாதீங்க. நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது டோக்கனையும் பூட்டு சாவியும் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க 150 ரூபா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இல்லைனா 150 ரூபா அம்பேல். முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும். உங்கள் லாக்கரில் திங்ஸை பூரா பத்திரமா வச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அலப்பறைய ஆரம்பிக்கலாம். அலப்பறை ஸ்டார்டிங் பிராண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த மாதிரி லூசுத்தனம் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே இருக்கிற பலூனை கேட்சப் பண்ணிக்கோங்க. கூட்ட நேரத்தில் பலூன் கிடைக்காது, அப்புறம் உட்காந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஆயிரும். அம்மா அம்மா அவன் குடும்பக்காரா போயிடும். நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. சரி ஓகேங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி 11:30 ஆகுது. இன்னும் மேலே இருந்து சைட்டோட ஸ்லைடில் ஓப்பன் பண்ணலை. அதனால இங்கக்குள்ள இந்த சின்ன பிள்ளைய குளிக்கிற மாதிரி சரி ஓகேங்க. இங்கே இருக்கிற வாட்டர் ஸ்லைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா 11:30 மேலே தான் ஓப்பன் பண்ணாங்க. அது வரைக்கும் பலூனை வச்சு பைத்தியக்காரத்தனமாக விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லைட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்லைடுக்கு கீழே சறுக்கிறதுக்கு பலூன் ஒன்று எடுத்துகிட்டு மேலே போகணும். 2 மாடி மேலே ஏறி போய் தான் கீழே சறுக்கணும். சில இங்கே 4-5 ரைடு இருக்குது. அதில் நிறையா இருக்குது பலூனு. சில இதுக்கு இந்த மேட்டு மாதிரி ஒன்று தராங்க, அதை வச்சு தான் ஏறணும். இப்போ நாங்கள் பலூன் போடுற ரைடு போகிறோம். ஐயோ எனக்கு உயரம்னா பயமா செய்யா. நீ நல்லா இறக்கி விட்டியா எனக்கு கல்யாணம் கூட ஆகலையா. ஐயோ கடவுளே என்னை காப்பாத்து. சரி ஓகேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வாட்டர் ஸ்லைடு இருக்கும். எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாமே வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். வீடியோவில் பார்க்க எல்லா ஸ்லைடும் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த ஸ்லைடெலாம் டேர்னிங்கில் அள்ளு விட்டுருச்சு. நல்லா சுற்றி வளைஞ்சி கீழே போய் லேண்ட் ஆகும். நல்லா த்ரில்லிங்காகவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு. அடுத்த ஸ்லைடு 2 மாடி ஹைட்டில் இருந்து தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன்ற மாதிரி தலைகீழாக சறுக்கிட்டு வந்து தண்ணியில் விழுவோம். அதுவுமே நல்லா பயமாக சூப்பராக இருந்துச்சு. 3வது குகைக்குள்ளே போகிற ஸ்லைடு போனோம். ஒண்ணுமே தெரியலையே. எந்திரியா இறங்கியாக்கல நல்ல கடல் தவள மாதிரி.
சரி ஓகேங்க, இங்கே பிங்க் அண்ட் எல்லோ கலரில் ஒரு ஸ்லைடு இருக்கும். அது அதிசயத்துலேயே இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ஸ்லைடுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டுக்கடங்காத வேகத்தில் வந்து கீழே விழுவோம். காலை உடிச்சு விட்டாங்க. எப்படி இருந்துச்சு? அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்லைடு இருக்கும். இதில் மட்டும்தான் 2 பேர் சேர்ந்து அட் அ டைமில் ஸ்லைட் பண்ணலாம். இங்கே மொத்தமே 10 பலூன் தான் இருக்கும். அதனால முதல்லயே போய் பலூனை வாங்கிக்கோங்க. அதிசயம் வந்தீங்கன்னா 2025 சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ண சூப்பர் இடம். வாட்டர் கேம்ஸ் எல்லாமே 2 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே வேவ் பூல் செட்டப் வச்சுருப்பாங்க. அது லாஸ்ட் அரை மணி நேரம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணாமல் போய் குளிங்க. உண்மையிலே கடலில் குளிச்ச ஃபீல் கிடைக்கும். பக்கத்துலேயே ஃபால்ஸ் செட்டப்பும் இருக்கும். அதுலேயும் நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. சரி ஓகேங்க, லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட் அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளேயே கேன்டீன் இருக்கும். அங்கே நூடுல்ஸ், சாண்ட்விச், பிரியாணி நிறையா இருக்கும். நாங்கள் தக்காளி சாதம் 70 ரூபாய்க்கும் அவிச்ச முட்டை 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். சாப்பாடு சாப்பிட டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. டீ 15 ரூபா. சரி ஓகேங்க, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேயே கேன்டீன் இருக்குது. வாட்டர் ரைடு எல்லாமே முடித்த பிறகு மதியானம் கேன்டீனில் போய் சாப்பிட்லாம். கேன்டீனில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டு ட்ரை ரைட்ஸ் போகலாம். ட்ரை ரைட்ஸ் வந்து ஈர துணியோட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் வர்றப்பே ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்துடுங்க. இங்கே வச்சு வாட்டர் கேம்ஸ் முடிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ட்ரை கேம்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கேம்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ட்ரை கேம்ஸ் விளாட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நிறையா இருக்குது. ஒவ்வொன்றா போவோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மிரர் மேஷன் ஒரு ரூம் இருந்துச்சு. உள்ளே மிரராக இருக்கும். நம்ம வழியை கண்டுபிடிச்சி வெளியே வரணும். உங்கள் கூட குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த பக்கம் பாதாள கிணறு. அடுத்து ஹாரர் ஹவுஸ். உள்ளே போகிறவங்கள பயமுடுத்துறதுக்கு நிறையா விஷயம் இருந்துச்சு. நாங்களும் சில இடங்களில் லைட்டாக பீதியானோம். இப்படி போனீங்கன்னா சரி ஓகேங்க, இது போக இங்கே நிறைய ராட்டினம்லாம் இருந்துச்சு. ஸ்விங் சேரு, சின்ன பசங்களுக்கு டாய் ட்ரெயின். இதுக்கு பேர் என்னன்னே தெரியல, மன்னிக்கவும். கப்பன் சாசரு, அப்புறம் ரோலர் கோஸ்டரு. என்ன பிகரு, என்ன பீஸு. மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ள மாறி. இதெல்லாம் போக இங்கே 4 பேர்த்த உட்கார வச்சு சுற்றி விட்டுக்கு இருந்தாங்க. தலையில சுற்றி வர சைக்கிள் இருந்துச்சு. அப்புறம் சின்ன வயசில் போன டோரா இருந்துச்சு. ஃப்ரீஸ்பீன் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் கொலம்பஸ் அப்படின்னு நிறையா இருந்துச்சு. பக்கத்தில் ப்ரோ ஒருத்தர் வந்து லைட்டாக மயக்கமாயிட்டாரு. நான் 700 ரூபா கொடுத்துருக்கேன், எல்லா ரைடும் போவேன்னு மட்டும் ஏறிடாதீங்க. தலை சுற்றி வாந்தி வந்துடும்.
இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஃப்ரீ தாங்க. ஆனால் இங்கே போட்டிங் இருக்கும், அதுக்கு 4 பேர்த்துக்கு 100 ரூபா பே பண்ணணும். ரிங் கேம் இருக்கும், அதுக்கு 3 ரிங்குக்கு 10 ரூபா பே பண்ணணும். புல் ரைடு இருக்கும், அதுக்கு பெர் ஹெட்டுக்கு 50 ரூபா பே பண்ணணும். டேஷிங் கார் இருக்கும், அதுக்கு பெர் ஹெட்டுக்கு 40 ரூபா பே பண்ணணும். வேகமா போடா, வழிய விடாம. ஏன் திமுங்கலாம் என்ன சாவுரலமா போற? கொஞ்சம் வேகமா தான் போயேன். டேய் என்னடா நம்மள முன்ன பின்ன அணை கட்டிட்டாங்க. முதலாளி உங்க மாப்பிள்ள மூலக்காரன் நம்மளை சுத்தி வளைக்கிறதுக்காக தான் பெரிய பிளான் போட்டிருக்காங்க. இவன் வேற தேவையில்லாம குறுக்க போடுறானே. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டல காருங்கடா. இந்த மஸ்கிட்டோ மதி நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் வரபோய் வாயா. டேய் அவன் இங்க இருக்கான்டா, வாங்கடா புடிடா. பாத்துட்டாடா, எடுங்கடா வண்டியை. டேய் இந்த காது உடையற பட்ஸ் குறு வந்து என்ன குழப்பறான். அதாவது பார்த்தீங்கன்னா அதிசயம் வந்தீங்கன்னா இந்த வாட்டர் கேம்ஸை குளிக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து குளிங்க. அந்த மேட்லேருந்து கையை வெளியே விடுறது, பலூன்லேருந்து கையை வெளியே விட்டிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக அடிபடுது. மற்றபடி 2025 சம்மர் ஹாலிடேஸ்க்கு அதிசயம் ஒரு பெஸ்ட் பிளேஸ். பெஸ்ட்டு. சரி ஓகேங்க, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் 3 பண்ணிட்டு மைச்சாரஸ் காப்பியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.